இந்த பாருப்பா, அரைக்கீரை வதக்கி வச்சுருக்குறோம், வேக வச்சு வச்சுருக்குறோம். ஒரு ஆவியாக பாருங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாலாம் போட்டு வதக்கி, எப்பயுமே நான் அப்படி தான் செய்வேன். வதக்கி கீரையை போட்டு வேக வச்சு அப்படியே மிக்சியில் அரைச்சி வச்சிட வேண்டியது தான். அரைக்கீரையா? ஆமாப்பா, அரைக்கீரை அவ்வளோவும் சூடுப்பா இது. அரைக்கீரை குழந்தை பெற்றவங்களுக்கு கூட இதை பொரியல் பண்ணி கொடுப்பாங்க, சாப்பாடு செய்து சாப்பிட்றதுக்கு. வச்சா அரைக்கீரை வச்சா இது புதினா, இது கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, இதை இது என்னது உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு வதக்கி வச்சுருக்கிறேன். இது ஊறுகாவுக்கா? ஊறுகாய்க்கு இதை அரைக்கி வச்சுருக்கிறேன் வதக்கி. இது வந்து ரசம் வைக்க போகிறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த புளி தான் ரசம் வைக்க போகிறோம். இந்த ஒரு தக்காளி இதெல்லாம் வச்சுருக்குறோம். இந்த கருவேப்பிலை காம்பு வச்சுருக்குறோம். இதுவும் நசுக்கி போட்டு ரசம் வைப்போம். கருணைக்கிழங்குப்பா அரிஞ்சு போட்டு வேக வச்சுக்கிறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். அவ்வளோதான்.